அன்பார்ந்த மாணவர்களே வணக்கம். மீண்டும் ஒரு முறை குறுகிற நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றும் நாங்கள் முன்னர் ஏற்கனவே இருமுறை நாங்கள் நிலை மீன்புலத்தை பற்றிய பல விடயங்கள் அறிந்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய அடுத்த கட்டமாக நாங்கள் போன முறை படித்த சில விடயங்களை அதாவது திருப்ப நாங்கள் அதை ஞாபகப்படுத்தி கொண்டு பாடத்துக்களை உள்ளலாம் என நினைக்கின்றேன். ஆகவே இன்று அடுத்த கட்டமாக நாங்கள் போன முறை படித்த விடயங்களை சில விடயங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு நாங்கள் பாடத்தில் உள்ளடலாம் என நினைக்கின்றேன். நாங்கள் போன முறையும் மீன்புலத்துக்கான பாய மாதிரியை பற்றி விடயங்களை பற்றி அறிந்த திருப்ப இன்று சில விடயங்களை அறிந்து கொண்டு திருப்ப ஞாபகப்படுத்தி கொண்டு போன முறை நாங்கள் மீன்பாய மாதிரி என்றது ஒரு மாடல், மீன்பாய மாதிரி என்றது ஒரு மாடல், ஃப்ளக்ஸ் மாடல் என்று சொல்கிறோம். இந்த எண்ணக்கருவை வச்சு கொண்டு தான் நாங்கள் மீன்புலச்சரிவை காண்பதற்கான விடயங்களை பற்றி அறிய போகின்றோம். ஆகவே இந்த மீன்பாயம் என்றது பாய மாதிரி என்றது கருதப்பட்ட பரப்பு ஏயிற்கு செங்குத்தாக வெளிச்செல்லுகின்ற மீன்புலச்சரிவு ஈயாக இருந்தால் அங்கே மீன்பாயம் எங்களுக்கு 5 தரப்படும் என்று போன முறை நாங்கள் இதை பற்றி அறிந்த நாங்கள் திருப்பவும் ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை. ஏன் நாங்கள் இதை பற்றிய கூடிய விளக்கங்கள் என்று நாங்கள் பெறப்போகின்றோம். இதனுடைய அடுத்த கட்டம் இதில் இந்த தேவை என்ன? மீன்பாயம் E என்றது அங்கே மின்விசை கோடுகள் எண்ணிக்கையில் தாங்கி இருக்கு மீன்புலச்சரிவு தர பரப்பு. இந்த பரப்புக்கும் இந்த மின்விசை கோடுகளுக்கும் எப்போதும் செங்குத்து என்று எங்களுக்கு தெரியும். இந்த கருதப்பட்ட பரப்புக்கு செங்குத்தாக இருக்க போகுது. அப்போ பரப்புக்கு ஒரு கோணத்தோட மின்புலச்சரிவு இருந்தால் நாங்கள் என்ன மாதிரி பார்த்து நாங்கள் 5 எங்களுக்கு அடுத்ததாக பார்த்து நாங்கள் ஒரு கோணத்தோட ஒரு கருதப்பட்ட பரப்புக்கு அந்த பரப்புக்கு கோணத்தோட ஒரு மீன்புலச்சரிவு இருந்தால் தீட்டா கோணத்தோடு இருந்தால் நாங்கள் போன முறையும் பார்த்த விடயம் காஸ்டீட்டா என்ற கூறு அந்த செங்குத்தான கூறாக உள்ளது. ஆகவே 5 EA காஸ்டீட்டாவால் தரப்படும். ஆகவே இந்த மீன்பாயம் என்றது மீன்புலச்சரிவு தர பரப்போட சம்பந்தப்பட்டது. ஆகவே மின்விசை கோடுகள் எண்ணிக்கை கூடினா மீன்பாயம் கூடும், பரப்பு கூடினா மீன்பாயம் கூடும் என்றது இந்த வரவிலக்கிறது எங்களுக்கு புரிகின்றது. அதே வேளை அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது பாருங்கள், ஒரு ஏற்றத்தினாலான மொத்த மீன்பாயம். இப்போ ஏற்றத்தினாலான மொத்த மீன்பாயம் என்று சொல்லியிருக்கிறோம். இந்த மீன்பாயம் தரப்பட்ட புள்ளியேற்றத்தை மையமாகவும் இப்போ ஒரு கருதுகோள், இந்த கருதுகோளின் ஊடாக வெளிச்செல்லுகின்ற மொத்த மின்விசை கோடுகளை எடுத்தால் இந்த கோளப்பரப்பு மொத்த பரப்பு கோளப்பரப்பாக இருக்கிறது. ஆகவே E×4πr² ஆக இருக்கு மீன்பாயம். E×A இங்கே E×4πr² கணியம் மீன்பாயமாக இருக்கிறது. இது ஒரு எண்ணிக்கணியம். மீன்புலச்சரிவு காவி. எப்பவும் நாங்கள் கருதப்பட்ட பரப்புக்கு செங்குத்தான புலத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே இங்கே 5 ஏக்கு பதிலாக 4πr² கணியம் கிடைக்கின்றது. இதன் மூலம் நாங்கள் கவுசின் தேற்றத்தை பெறப்போகின்றோம். இங்கே தான் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய விடயம். நாங்கள் போன முறை பார்த்த விடயத்தை திருப்பி ஞாபகப்படுத்துறதுன்ற தேவை. இந்தியாவில் வர்ற விடயங்களை நாங்கள் திருப்ப ஞாபகப்படுத்துறது. ஏற்றங்களை சுற்றி வரையப்பட்ட மூடிய மேற்பரப்பு என்றதில் மிக கவனமாக இருக்க வேண்டியது. ஒன்றுக்கு செங்குத்தாக வெளிச்செல்லுகின்ற மொத்த மின்பாயம் தர எப்சிலான் நாட், வெற்றிடம் என்றபடியே எப்சிலான் நாட், ஊடகமாக இருந்த எப்சிலான் ஆனது அதனோடு அடைக்கப்பட்ட ஏற்றத்துக்கு சமனாகும் என்றது எங்களுக்கு தெரியுது. அப்போ இதில் நாங்கள் முன்னர் சில வேளைகளை நாங்கள் பார்த்துருப்போம். 5E என்றது இந்த எப்சிலான் நாட் இந்தியாவில் 1/ε0 என்று நாங்கள் பார்க்குற வழக்கம் இருக்குது. ஆகவே இப்போ நாங்கள் அதை அங்கால் எழுதுறதுக்குரிய காரணம் சில தேவைகள் இலகுத்தன்மை இருக்கின்றது. அப்போ இப்போ பாருங்க, இந்த மூடிய மேற்பரப்பிலிருந்து வெளிச்செல்லுகின்ற மின்பாயம் என்னத்தில் தங்கி உள்ளது? ஏற்றத்தில் மட்டும்தான் தங்கி இருக்கு. அப்போ அதைத்தான் இங்கே விளங்க வேண்டியது.
ஒரு மூடிய மேற்பரப்பொன்றிலிருந்து வெளிச்செல்லுகின்ற மொத்த மின்பாயம் ஏற்றத்தில் மட்டும் தங்கியுள்ளது. அந்த குறித்த ஊடகம் தான் எப்சிலன் நாட் வெற்றிடமாக இருந்தார். அப்போ இந்த ஏற்றம் என்றது இந்த வெற்றிடமாக இருந்தால் எப்சிலன் நாட் ஃபைவ் என்று சொல்கிறோம். ஊடகம் மாறுபட இந்த பெறுமதி மாறுபட போகின்றது. ஆகவே நியம மின்பாயம் என்றது நாங்கள் வரையறுக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கு. இப்போ நியம மின்பாயம் இப்போ நாங்கள் சில வேளைகளில் மின்பாயம் நியம மின்பாயம் என்ற கருத்து எங்களுக்கு நாங்கள் சில இடங்களில் சந்திக்க வேண்டியிருக்கு. நியம மின்பாயம் என்றது இந்த 5 எப்சிலான், அதாவது இந்த அது ஏற்றத்தில் மட்டும் தங்கி இருக்க போகுது. ஏற்கனவே 5 பற்றி பார்த்து நாங்கள் E/4πr². இப்போ E/4πr² எப்சிலன் நாட் பெறுமதி அது தனி ஏற்றத்தில் மட்டும் தங்கி இருக்கு, ஊடகத்தில் தங்கி இருக்காது. ஆகவே அவ்வளோத்தையும் சேர்த்து நியம மீன்பாயம் என்று சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. ஆகவே நாங்கள் அதை பார்க்கும் பொழுது ஆகவே இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியபடியே மூடிய மேற்பரப்பிலிருந்து வெளிச்செல்லுகின்ற மொத்த செவ்வன் மீன்பாயம் அதனுள் அடைக்கப்பட்ட ஏற்றத்துக்கு மட்டும் தங்கி உள்ளது. இப்போ மின்பாயம் என்ற கருதப்பட்ட பரப்பு அதனுடான மின்விசை E/A. ஆனால் மூடிய மேற்பரப்பு என்று சொல்லிக்கல அங்கே வெளிச்செல்லுகின்றது ஏற்றத்தில் மட்டும் தங்கியுள்ளது. இந்த கருத்து மிக தெளிவாக எடுத்து வைக்க வேண்டியபடி நாங்கள் வடிவாக புரிஞ்சு வச்சா கேள்விகளை மிக இலகுவாக சிந்திக்கலாம். மூடிய மேற்பரப்பு க்ளோஸ் சிஸ்டம், ஒரு மூடிய மேற்பரப்பிலிருந்து வெளிச்செல்லுகின்ற மின்பாயம் ஏற்றத்தில் மட்டும் தங்கி இருக்கு என்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி E/4πr² கணியமானது, அதாவது E/A நியம மின்பாயம் என வரவிலக்கணப்படுத்த முடியாது. ஏனெனில் எப்சிலனின் பெருமானம் ஊடகத்துக்கு அமைய வேறுபடுதலே ஆகும். ஆகவே E/ε0/4πr² Q. ஆதலால் இது தனி அவ்வளவும் Q மட்டுமாக இருக்கிறபடியே இவ்வளத்தையும் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், Qவில் மட்டுமே சார்ந்திருப்பதால் அக்கணியத்தை நியம மீன்பாயம் என வரையறுக்கின்றோம். நியம மீன்பாயம் அது ஏற்றத்தில் மட்டும்தான், ஊடகத்தில் தங்கி இருக்கா. அப்போ அந்த எப்சிலோன் இல்லை இருந்தால் அந்த ஊடகம் மாறுபட போகுது. ஆகவே இந்த கணியம் ஏற்றத்தில் மட்டும் தங்கி இருக்கு. ஆகவே நியம மீன்பாயம் என வரையறுக்கின்றோம். ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு அடுத்ததாக நாங்கள் நகர்வோம் ஏற்ற பரப்படர்த்தி. இந்த ஏற்ற பரப்படர்த்தி என்பது ஒரு சதுர அலகு பரப்பில் பரம்பியுள்ள ஏற்றத்தின் அளவானது ஏற்றத்தின் ஏற்ற பரப்படர்த்தி என வரையறுப்போம். ஒரு சதுர அலகில் பரம்பியுள்ள சீரான பரம்பலாக இருக்கும். முக்கியமாக சீரான பரம்பல் என்றது எங்களுக்கு அவசியம். சீரற்ற பரம்பல் இதில் நாங்கள் கதைக்கிற விடயங்கள் தேவையற்றதாக மாறும். ஆகவே சீரான பரம்பல், அந்த பரம்பல் சீராக இருக்க போது ஆகவே சிக்மா சமன் கியூவின் கீழ் ஏ. சிக்மா சமன் கியூவின் கீழ் ஏ. ஒரு சதுர அலகு பரப்பில் பரம்பியுள்ள ஏற்றத்தின் அளவு. அலகு உங்களுக்கு தெரியும், ஏற்றம் கூலோம், பரப்பு மீட்டர் வர்க்கம். ஆகவே கூலோம் மீட்டர் -2 ஆக இருக்க போகுது. ஆகவே இதையும் நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு அடுத்ததாக இந்த கவுசின் தேற்றத்தின் பயன்பாடுகள், அதின் என்னென்ன கவுசின் தேற்றத்தை பயன்படுத்தி எவ்வாறு மின்புலச்சரிவை காண்பது என்பதை பற்றி நாங்கள் அடுத்ததாக சிந்திப்போம். ஆகவே கவுசின் தேற்றத்தை பயன்படுத்தி மின்புலச்சரிவை துணிதல். அதில் நாங்கள் முதலாவது புள்ளி ஏற்றத்தை சூழ உண்டாகும் மின்புலச்சரிவு, புள்ளி ஏற்றத்தை சூழ. ஆகவே நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயம், நாங்கள் ஒரு புள்ளி ஏற்றத்தை சூழ ஒரு கற்பனையான ஒரு கோளப்பரப்பை ஒரு ஆர் தூரத்தில் உள்ள மின்புலச்சரிவை காண்பதற்கு அந்த தூரத்தை ஆரையாக கொண்ட ஒரு கோளப்பரப்பை கருதுகிறோம். அந்த கோளப்பரப்பினூடாக வெளிச்செல்லுகின்ற மின்விசை கோடுகள் எல்லாம் சீராக இருக்கணும். சீராக இருந்தால் தான் நாங்கள் இந்த கவுசின் தேற்றத்தை பற்றி கதைக்கலாம். சீரற்ற புலமெண்டா நாங்கள் அதை பற்றி கதைக்க முடியாது. ஆகவே இங்கே வெளியேறது சீரானதாக, எல்லா பக்கமும் சீராக இருக்குது. ஆகவே வெளிச்செல்லுகின்ற மொத்த மின்பாயம் அதுக்குள் அடைக்கப்பட்ட ஏற்றத்துக்கு சமன்னு தெரியும். இந்த Q1 ஏற்றத்தால் ஆர் தூரத்தில் விளைகிற மின்புலச்சரிவு நாங்கள் முன்னர் கூலோமின் விதியை பயன்படுத்தி பெற்றுனாங்க.
இப்போ இப்போ கவுஸின் தேற்றத்தை பயன்படுத்தி எவ்வாறு பெறலாம் என்பதை பார்க்க போகிறோம். ஏற்கனவே கூலோமின் விதியிலிருந்து விசையை கண்டு கூலோமின் விதியிலிருந்து விசையின் கீழ் ஏற்றம் மீன்புலச்சரி வென்று பெற்ற விடயத்தை இப்போ கவுஸின் தேற்றத்தை எவ்வாறு பயன்படுத்தி பெறலாம். ஆகவே ஆரையுடைய புள்ளியேற்றத்தை சூழ ஆரையுடைய கோள மேற்பரப்பை கவுஸின் மேற்பரப்பாக கருது. ஆகவே அது மையத்தில் இருக்கும். மையத்தில் இருந்தால் தான் சீராக இருக்குது. இப்போ நாங்கள் வேறு ஒரு இடத்துல வச்சு போட்டு கதை கேளாது. கவுஸின் தேற்றத்தை பயன்படுத்தி நாங்கள் மீன்புலச்சரிவை காண முடியாது. ஏன்? அப்போ மையத்தில் இருந்தால்தான் எல்லா இடத்திலும் சீரான புலமாக இருக்க போகுது. ஆகவே அதை கருதும் போது எங்களுக்கு நாங்கள் கவுஸின் தேற்றத்தை இந்த வடிவத்தில் எழுதலாம். எப்படி? எப்சிலன் நாட் இ இன்டு பரப்பு சமன் அடைக்கப்பட்ட ஏற்றம், இதனுள் அடைக்கப்பட்ட ஏற்றம். ஆகவே அதை நான் கவுஸின் தேற்றத்தை பயன்படுத்திக்கல. இ எப்சிலன் நாட் வெற்றிடமாக இருக்குது. இ மீன்புலச்சரிவு பரப்பு 4πr², கோளத்தின் மேற்பரப்பளவு 4πr² சமன் அதனுள் அடைக்கப்பட்ட ஏற்றம் Q, அதனுள் அடைக்கப்பட்ட ஏற்றம். ஆகவே இதிலிருந்து எங்களுக்கு மீன்புலச்சரிவு நாங்கள் ஏற்கனவே கூலோமின் விதியிலிருந்து பெறப்பட்ட அதே கோவை கிடைக்குது. அதாவது E சமன் Q/4πε r². நாங்கள் ஏற்கனவே இந்த முடிவு கூலோமின் விதியிலிருந்து பெற்றோம். நாங்கள் இப்போ கவுஸின் தேற்றத்தை பயன்படுத்தி இதை பெற்றிருக்கோம். முதலாவது முடிவாக புள்ளியேற்றத்தை சூழ உண்டாகும் மீன்புலச்சரிவு. அப்போ என்ன தெரியுது எங்களுக்கு? இந்த தூரம் கூட கூட மீன்புலச்சரிவு என்ன செய்ய போகுது? குறைய போகுது. அதாவது தூரம் கூட கூட இந்த ஒரு குறித்த பரப்பினூடாக வெளியேறுற மின்விசை கோடுகள் எண்ணிக்கை குறைந்து கொண்டு செல்லும். அப்போ மீன்புலச்சரிவை தீர்மானிப்பது மின்விசை கோடுகள் எண்ணிக்கைக்கு வீத சமனாக இருக்க போகுது. ஆகவே வெளியில் போக போக குறைஞ்சு கொண்டு போகும் என்றதை நாங்கள் இந்த சமன்பாட்டிலிருந்து புரியக்கூடியதாக உள்ளது. ஆகவே முதலாவது விடயத்தை பெற்றாங்க. இரண்டாவது விடயமாக நாங்கள் ஏற்றங்கொண்ட முடிவிலி தளக்கடத்திக்கு அருகில் உண்டாகும் மீன்புலச்சரிவு. ஒரு முடிவிலி தளக்கடத்தி இது இப்படி நீளமான கடத்தியாக இருக்குது. தொடர்ந்து நீளமான கடத்தி, அதான் எனக்கு காட்டில் நீளமான கடத்தியாக இருக்கையில் நாங்கள் ஒரு உருளையை இதுக்கு செங்குத்தாக கருதுகிறோம். உருளையை கற்பனை பண்ணுறோம். இந்த உருளை, அந்த உருளையின் பரப்பு நாங்கள் பரப்பு எடுக்கிறோம். இந்த பரப்பு இந்த தளக்கடத்திக்கு சமாந்தரமாக இருக்கும். தளக்கடத்திக்கு சமாந்தரமாக இருக்கும். ஆகவே அந்த நேரத்தில் இதுக்கு சமாந்தரமாக இந்த செங்குத்தாக மின்விசை கோடுகள் வெளியேறும். அப்போ நாங்கள் இந்த உருளை எடுக்கிற இந்த ஒரு பக்கத்தை எடுத்து நாங்கள் கருதலாம். முழுமையாக எடுத்தால் இஞ்சாலையும் அதே மின்விசை கோடுகள் வெளியேறப்போகுது கடத்தியை பொறுத்தவரை. ஆகவே மீன்பாயம் என்றது எண்ணிக்கணியம். இங்கே உள்ள மீன்பாயம் E/E, இஞ்சால உள்ள மீன்பாயம் E/E, மொத்த மீன்பாயம் EA + EA என்று வரப்போகுது. ஆகவே கவுஸின் தேற்றத்தை நாங்கள் பயன்படுத்த வெளிக்கிட்டால் இந்த தளக்கடத்தியின் ஏற்ற பரப்படுத்தி சிக்மா கூலோம் மீட்டர்-2 நாங்கள் ஏற்கனவே ஏற்ற பரப்படுத்தியை பற்றி நாங்கள் காய்ச்சினா தளக்கடத்தி சிக்மா கூலோம் மீட்டர்-2 ஏற்ற பரப்படுத்தியுடையது. தளத்துக்கு செங்குத்தாக ஏ பரப்புடைய உருளையை கருதுகிறோம். அப்போ அந்த உருளையில் நாங்கள் கருதுகிற பரப்பு இந்த தளக்கடத்திக்கு சமாந்தரமாக இருக்கப்போம். அப்போ அந்த மின்விசை கூட செங்குத்தாக போகும்போது நாங்கள் இந்த கவுஸின் தேற்றத்தை அழகாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஆகவே பாருங்கள், நாங்கள் கவுஸின் தேற்றத்தை பயன்படுத்திக்கல எங்களுக்கு கவுஸின் தேற்றத்தை இந்த மாதிரியும் எழுதலாம். என்ன எப்சிலான் × 5 சமன் சிக்மா கியூவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் ஒரு மீன் பாயம் வெளியேறுது, இங்கே மீன் பாயம் வெளியேறுது. ஆகவே நாங்கள் அதை கூட்டி எழுதலாம் ஒரு எண்ணிக்கணியம். இந்தியாவில் சிக்மாயே இதுக்களால் வெளியேற இதில் உள்ள மின் ஏற்றங்கள் சிக்மாயே, இங்கே உள்ள மின்னேற்றம் சிக்மாயே. ஆகவே சிக்மாயே + சிக்மாயே. ஆகவே இதிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய முடிவு E சமன் சிக்மா அவங்களே எப்சிலன் நாட். இதிலிருந்து விளங்குது இந்த பரப்பு நாங்கள் தள்ளி கொண்டு போன அருகில் இருந்தாலும் நாங்கள் பரப்ப தூரத்துக்கு போக போக இந்த தூரத்தில் தங்கி இல்லை என்றது தெரிகிறது.
ஆனால் கோளக்கடத்தி என்று பார்க்கல தூரத்து போக போக மின்வீசுகள் எண்ணிக்கை குறைவடைந்து கொண்டு செல்லும், மின்விளைச்சரிவு குறைவடைந்து கொண்டு செல்லும். இங்கு நாங்கள் கொஞ்சம் தள்ளி கொண்டு போனாலும் அந்த மின் எண்ணிக்கை மாற்றம் அடையாது இருக்கு. ஆகவே இங்கே அது ஒரு மாறிலியாக இருக்குது, தூரத்தில் தங்க இல்லை என்றதும் தெரியுது. அண்மையில் உள்ளது தூரத்தில் தங்க இல்லை. அப்போ முடிவிலி தளக்கடத்தி என்று சொல்கிறதுன்ற அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. மேன் அப்படி முடிவிலி இல்லாத ஒரு கடத்தியாக இருந்தால் இந்த கருதப்பட்ட பரப்பினூடான மின்விசை கோடுகள் சீராக இருக்க முடியாது, பரம்பல் சீராக இருக்கல. பரம்பல் சீராட்டி கவுசின் தேற்றத்தை பயன்படுத்த முடியாது. ஆகவே பரம்பல் சீராக இருக்கிறது தான் முடிவிலி தளக்கடத்தி. இல்லாட்டி ஓரங்கள் இருந்து அது பாதிப்பை செலுத்து. ஆகவே அந்த விடயத்தை நாங்கள் மிக தெளிவாக, இது ஒரு சீரான ஏற்ற பரப்படுத்தி இருந்தால் தான் நாங்கள் இந்த கவுசின் தேற்றத்தை அழகாக பயன்படுத்த முடியும், அல்லது வேறு விதமாகத்தான் நாங்கள் அதை காணணும். ஆகவே அடுத்ததாக நாங்கள் மூன்றாவது ஏற்றப்பட்ட கோளக்கடத்தியை சூழ உண்டாகும் மின்விளைச்சரிவு. இதை நாங்கள் 3 விடயமாக பார்க்க போகிறோம். முதல் கோளக்கடத்திக்கு வெளியே, கோளக்கடத்தியின் மேற்பரப்பில், உள்பகுதியில், 3 தனித்தனியாக நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்க்க போகிறோம் இந்த வகை ஒன்று, அந்த கருதப்பட்ட கோளக்கடத்திக்கு வெளியே. இங்கே பாருங்க, இது ஒரு ஏற்றப்பட்ட கோளக்கடத்தி. இந்த இதில் உள்ள ஏற்றம் Q. நான் இந்த கோளக்கடத்தின் மையத்தை மையமாகவும் ஆர் ஏரையுடைய ஒரு கோள மேற்பரப்பை கவுசின் மேற்பரப்பாகவும் கருத போகிறேன். ஏன் மையமாக கருதுகிறேன், அதை மையமாக கொண்ட கோளப்பரப்பை கருதுகிறேன். ஆகவேதான் அந்த சந்தர்ப்பத்தில் மின்விசை கோடுகள் எல்லாம் கருதப்பட்ட கோள மேற்பரப்பினூடாக சமச்சீராக சீரான மின்விசை கோடுகளாக இருக்கு. அப்போதுதான் நாங்கள் இந்த கவுசின் தேற்றத்தை பயன்படுத்த முடியும். அப்போ அதை மையமாக கொண்ட கோளப்பரப்பை தான் கருதுகிறோம். ஏன் என்றதை விளங்கிக் கொள்ளும். சீரான பெரம்பலாக இருந்ததை அந்த கவுசின் தேற்றத்தை பயன்படுத்தலாம். ஆகவே இதை கவுசின் மேற்பரப்பாக இருக்குது. இந்த ஏற்றம் எப்போதும் கடத்திகளில் வெளி மேற்பரப்பில் தான் தங்கி இருக்கும் என்ற விடயத்தையும் நாங்கள் எடுக்க வேணும். ஆகவே வெளி மேற்பரப்பில் இருந்தால், வெளியில இருந்தால் மின்விசை கோடுகள் எல்லாம் வெளியேறப்போகுது. உட்பகுதியில் மின்விசை கோடுகள் இருக்க முடியாது, மீன் பாயம் இல்லை, பூச்சியமாக இருக்க போகுது என்றதை நாங்கள் முதலே சொல்லிக்கொள்ளுவோம். ஆகவே அந்த வகையில் இதை நாங்கள் கவுசின் தேற்றத்தை பயன்படுத்த போகிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த கருதப்பட்ட இதன் ஊடாக எல்லாம் சீராக, செங்குத்தாக, எல்லாம் சீராக, எல்லாம் சமச்சீராக எல்லா பக்கத்திலும் போகுது. அப்படி எல்லா பக்கத்திலும் சீராக போகுது. ஆகவே இந்த கவுசின் மேற்பரப்பு நாங்கள் கருதக்கூடியதாக எல்லா பக்கமும் சீராக இருக்கு. ஆகவே அந்த வகையில் அதனூடாக வழிச்செல்லுகின்ற மின்விசை கோடுகளை கருதினா கவுசின் தேற்றத்தை பயன்படுத்துகிறோம். எப்சிலான் ஃபை இ சமன் சிக்மா கியூவில் என்ன, அல்லது ஈ தர பரப்பு தர அடைக்கப்பட்ட ஈ தர பரப்பு தர எப்சிலான் தான் அடைக்கப்பட்ட ஏற்றம்னு சொல்லலாம். அதிலிருந்து நாங்கள் இந்த கருதப்பட்ட கோளப்பரப்பு 4πr², கோளப்பரப்பின் 4πr² இன்டு எப்சிலான் சமன் அதனுள் அடைக்கப்பட்ட ஏற்றம் Q. இந்த கவுசின் மேற்பரப்புக்குள்ள அடைக்கப்பட்ட ஏற்றம் Q. ஆகவே அதிலிருந்து எங்களுக்கு தெரியுது E சமன் Q/4πε r வர்க்கம். இது நாங்கள் ஏற்கனவே இவ்வளவு ஏற்றமும் இந்த மையத்தில் செறிந்துள்ள நிலையில் ஆர் தூரத்தில் விளைகிற மின்புலச்சரிவுக்கு ஒத்ததாக இருக்கிறதை அவதானிக்கக்கூடியது. மையத்தில் அவ்வளவு ஏற்றமும் செறிந்திருந்தா, இதில் செறிந்திருந்தா அதில் இருந்து ஆர் தூரத்தில் விளைகிற மின்புலச்சரிவுக்கான பெறுமதியை கொண்டதாக இருக்கு. ஆகவே நான் இதில் ப்ளஸ் ஏற்றமாக இருக்கிறபடியே தான் இங்கே நாங்கள் வெளிநோக்கி மின்புலச்சரிவை காட்டுறோம். இது மறையேற்றப்பட்டிருந்தால் என்ன தந்திருக்கு, உள்நோக்கி காட்டியிருப்போம். மின்புலச்சரிவின் திசை உள்நோக்கி இருக்கு, அது காவி. அடுத்ததாக நாங்கள் 2வது வகைக்குள்ள உள்ளடுவோம். இந்த கவுசின், அதாவது இந்த மேற்பரப்பில், கடத்தின் மேற்பரப்பில் எப்படி இருக்கும் என்று பார்த்தா, கடத்தின் மேற்பரப்பை கவுசின் மேற்பரப்பாக கருதினா ஈ தர ஏ தர ε0 சமன் அடைக்கப்பட்ட ஏற்றம். ஆகவே E சமன் Q/4πε0 r வர்க்கம் என்று கோவை கிடைக்குது. ஆகவே மேற்பரப்பில் எங்களுக்கு Q/4πε0 r வர்க்கம். இப்போ வெளியில் உள்ளதை விட
கிட்ட கிட்ட வர மின்புலச்சரிவு கூடிக்கொண்டு வருது, மேற்பரப்பிலான் உயர்வாக இருக்குதுன்றது தெரியும். உள்ளுக்குள்ள போக விளைக்கிட்டா, அப்போ கவுசின் மேற்பரப்பு உட்பகுதியாக இருந்தா என்ன நடக்க போகுது? அதுக்குள்ள அடைக்கப்பட்ட ஏற்றம் என்ன? பூச்சியம். ஆகவே மின்புலச்சரிவு பூச்சியமாக இருக்க போகுது. ஆகவே மூன்றாவது வகை கடத்தியினுள்ளாக பார்க்கல. இது கவுசின் மேற்பரப்பு ஏற்றப்பட்ட கோளக்கடத்தி. அப்போ கவுசின் மேற்பரப்புகள் அடைக்கப்பட்ட ஏற்றம் பூச்சியம். ஆகவே மின்புலச்சரிவு பூச்சியமாக இருக்க போகுது. ஆகவே அங்கு பார்க்கும்போது நாங்கள் ஆரையுடைய கோள மேற்பரப்பு கவுசின் மேற்பரப்பாக கருதும் போது கவுசின் தேற்றப்படி நாங்கள் எடுக்கல மீன்புலச்சரிவு ஏற்றம் அடைக்கப்பட்ட ஏற்றம் பூச்சியம். ஆகவே மீன்புலச்சரிவு பூச்சியமாக இருக்கு. ஆகவே இந்த கடத்தி இந்த மீன்புலச்சரிவு உள்பகுதியில் பூச்சியம், வெளிப்பகுதியில் இருந்தால் உயர்வாக இருக்க போது வெளியில் செல்ல செல்ல குறைவடைந்து கொண்டு செல்வதையும் அவதானிக்கக்கூடியது. ஏன்? மீன்புலச்சரிவு தூரத்தின் வர்க்கத்திற்கு என்ன தொடர்பு? தூரத்து, அதாவது கோளத்தின் மையத்திலுடன் மீன்புலச்சரிவின் மாறல் எவ்வாறு அமையும் என்று பார்க்க வெளிக்கிட்டா, நாங்கள் ஏற்கனவே உள்ள கோளக்கடத்தின் ஆர். அப்போ உட்பகுதியில் மீன்புலச்சரிவு 0, அதின் மேற்பகுதியில் உள்ள மீன்புலச்சரிவு ஈயங்கீழ் 4πε/r வர்க்கம். ஆகவே இந்த மையத்தில் இருந்து 2r தூரத்தில் உள்ள மீன்புலச்சரிவு என்னன்னு கேட்டால் எங்களுக்கு E சமன் Qவின் கீழ் 4πε0r வர்க்கம். ஆகவே அதிலிருந்து எங்களுக்கு இந்த கணியம் இவ்வளவு மாறிலியாக இருக்க போகுது. ஆகவே E/r வர்க்கம் மாறிலி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஈஸியாக நாங்கள் விகித சம பண்புகளை எடுத்து அதிலிருந்து தேவையில்லாத கணியங்களை அகற்றி போட்டு சிந்திக்கிறது இலகுவாக இருக்கு. இப்போ இங்கே பாருங்கோ, இப்போ மேற்பரப்பில் மீன்புலச்சரிவு E என்று எடுத்தா அதான் ஆர். E/r வர்க்கம் E ஆக இருந்தால் 2r தூரத்தில் மீன்புலச்சரிவு என்ன? E1/2r வர்க்கம். ஆகவே எங்களுக்கு பார்த்தோன்னு தெரியுது 4 மடங்காக E1 என்னென்று வருது. E1 4 மடங்காக E/4 ஆக வருது. அதுதான் பாருங்க, இங்கே 2r ஆக இருக்கீங்கள E/4. அப்போ 3r ஆக இருக்கீங்கள என்ன நடக்க போகுது? 3 இங்கே உங்களை பார்த்தோன்னே தெரியுது. 3×9 E/9. ஆகவே E/9 ஆக இருக்க போகுது. ஆகவே இவ்வாறு நாங்கள் ஒவ்வொரு தூரத்தையும் இலகுவாக E/r வர்க்கம் மாறிலி என்றதை வச்சுக்கொண்டு சிந்திக்கிறது இலகுவாக இருக்குது. அப்போ மீன்புலச்சரிவு தூரத்தோடு என்ன நடக்குது? குறைஞ்சு கொண்டு போகுது. ஏன் குறைஞ்சு கொண்டு போகுது? மின்வீசக்குள்ள எண்ணிக்கை குறையுது. அந்த எண்ணக்கருவங்களை தெளிவாக இருக்கும். ஒரு மூடிய மேற்பரப்புக்கு தான் நாங்கள் கவுசின் தேற்றத்தை பயன்படுத்தலாம். அந்த பரப்பில் வெளியேற மீன்வீசை கோடுகள் சீராக இருக்க வேண்டும். சீரற்று இருந்தால் நாங்கள் பயன்படுத்த முடியாது. இந்த 2 விடயம், முதல் ஏற்றம் அடைக்கப்பட்ட ஒரு மேற்பரப்பினூடாக வெளிச்செல்லுகின்ற மீன்பாயம் அடைக்கப்பட்ட ஏற்றத்தில் தங்கியுள்ளது. ஒரு குறித்த பரப்பினூடாக வெளிச்செல்லுகின்ற மீன்பாயம் அந்த பரப்பு அதனுக்கு செங்குத்தாக வெளிச்செல்லுகின்ற மீன்வீசை கோடுகள் எண்ணிக்கையில் தங்கியிருக்கு. இந்த 2ஐயும் நாங்கள் மிக தெளிவாக ஞாபகப்படுத்தி கொண்டால் அதிகமான நாங்கள் கடந்த கால வினாக்கள், வரப்போகிற வினாக்கள் இதெல்லாம் மிக இலகுவாக கேள்விகளுக்கு நாங்கள் போகக்கூடியது. காரணம், அதிகமாக திரும்ப திரும்ப ஒரே விதமான கேள்விகள். மூடிய மேற்பரப்பிலோ அல்லது குறித்த பரப்பினூடாக வெளியேற மின்விசை கோடுகளோ. இந்த கருத்து மிக மிக ஞாபகப்படுத்தி வைக்க வேண்டியது. அதை ஞாபகம் வச்சுட்டா நீங்கள் செய்ய போகிற கேள்விகள் எல்லாம் மிக இலகுவாக மாறும். கேள்விகள் எல்லாம் குயிக்காக செய்யக்கூடிய இருக்கும். அங்கே மூடப்பட்ட ஒரு மேற்பரப்பினூடாகனா வெளிச்செல்லுகிற ஏற்றத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏற்றத்தில் மட்டும்தான். ஒரு கருதப்பட்ட பரப்பை எடுத்தால் அதில் அந்த பரப்பினூடாக வெளிச்செல்லுகிற மின்வீசை கோடுகள் எண்ணிக்கை. இந்த ஒரு கருத்தை வடிவாக நான் நல்ல நினைவில் எடுத்துக்கொண்டு நாங்கள் அங்கால அதுகளையும் பார்த்துக்கொள்ளலாம். ஆகவே திருப்ப நாங்கள் இந்த கோளத்தின் மையத்திலிருந்து மீன்புலச்சரிவு எவ்வாறு மாறுபடுது, தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர் மாறு வீத சமனாக இருக்குது என்றதையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.
அடுத்ததாக கவுசின் தேற்றத்தின் பயன்பாட்டுக்கு வந்தால், சர்வ சமனான ஏற்றப்பட்ட இரு சமாந்தர தட்டுகளுக்கு இடையில் உண்டாகும் மின்புலச்சரிவு. இந்த ரெண்டு தட்டுகள் சமாந்தர தட்டுகள், அதுக்கு உள்ள புலக்கோடுகள் சீராக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். ஓரங்களை தவிர ஓரங்க விளைவால் மாறுபடும், உள்ளுக்குள்ள புலக்கோடுகள் சீராக இருக்கு. இப்போ நாங்கள் அந்த பரப்புக்கு திருப்பவும் அந்த பரப்புக்கு செங்குத்தாக ஒரு உருளையை கருதுகிறோம். அந்த பரப்புக்கு சமாந்தரமான ஒரு பரப்பினூடாக வெளிச்செல்லுகின்ற மின்விசை கோடுகளை பார்க்க போகிறோம். இந்த பரப்புக்கு சமாந்தரமான பரப்பினூடாக வெளிச்செல்லுகின்ற மின்விசை கோடுகளை பற்றி பார்க்க போகிறோம். ஆகவே அந்த பரப்பினூடான அந்த நாங்கள் இதை கவுசின் மேற்பரப்பாக எடுத்து அந்த பரப்பு ஏ நோட் என்று எடுத்துருக்கோம். அந்த பரப்பு தட்டின் பரப்பு ஏ என்று எடுத்திருக்கின்றேன். அதில் உள்ள மொத்த ஏற்றம் ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ ஆக இருக்கு. ஆகவே நான் இங்கே ரெண்டு விதமாக சிந்திக்கலாம் ஒன்று பார்க்குறோம். ஒன்று ஏற்றத்தின் சார்பாக மின்புலச்சரிவு உள்ளுக்குள்ள என்னவாக இருக்கும், ஏற்ற பழப்படுத்தி சார்பாக எவ்வாறு அமையும் என்றதை நாங்கள் இங்கே பார்ப்போம். ஆகவே ஏ நோட் பரப்புடைய தட்டுக்கு செங்குத்தாக உள்ள உருளை ஒன்றை கவுசின் மேற்பரப்பாக கருதுகிறோம். அதே வேளை இந்த பரப்பு இந்த உள்தட்டுக்கு சமாந்தரமாக இருக்கணும் என்பதை மனதில் வச்சு கொள்வோம். அந்த பரப்புக்கு செங்குத்தாக மின்விசை கோடுகள் செல்லுது. ஆகவே கவுசின் தேற்றத்தை பயன்படுத்துகிறோம். நான் சிக்மா ஏ இதன் ஏற்ற பரப்படுத்தி சிக்மாவாக இருந்தால் சிக்மா ஏ நாட் கருதப்பட்ட பரப்பு ஏ நாட், அதிலிருந்து சிக்மா உங்களுக்கு எப்சிலன் ஒன்று கிடைக்கிறது. அதே போல் இங்கே அந்த சிக்மாவுக்கு பதிலாக மொத்த ஏற்றம் கியூங்களே ஏற்ற பெறப்படுது. இங்கேயும் நான் ஏற்கனவே முன்னர் சொன்னது போல் சீரான பெரம்பல், ஏற்ற பெரம்பல் சீராக இருந்தால் தான் எங்களுக்கு உண்மை என்றபடியாக விளங்குகின்றது. ஆகவே கியூவுங்கள் ஏ எப்சிலன் நாட் என்று கிடைக்குது என்னொரு வடிவம். அப்போ ஏற்றம் சார்பாக சொன்னால் கியூங்களே எப்சிலன் நாட், ஏற்ற பெறப்படுத்தி சார்பாக சொன்னால் கியூவுங்கள் இந்த சிக்மாவுங்களே எப்சிலன் நாட்டாக அமைகின்றது. அடுத்ததாக நாங்கள் இறுதியாக நாங்கள் இது ஒரு மெல்லிய நேரிய முடிவிலி நீள கடத்தும் கம்பியில் இருந்து ஆர் தூரத்தில் உண்டாகும் மின்புலச்சரிவை பற்றி அறிய போகிறோம். ஓகே, அதில் பாருங்க என்ன, நாங்கள் இந்த முடிவிலி நீள கடத்தி இது தொடர்ந்து போய்கொண்டிருக்கு. இதில் நிற்க இல்லை, அது உங்களுக்கு தெரியுமே. நான் முடிவிலி நீளமண்டு தெரியும். நாங்கள் கவுசின் மேற்பரப்பை கருதணுமெண்டா சமச்சீர் தன்மை தேவை. அதுக்குள்ளால் போகிற மின்விசை கோடுகள் சீராக இருக்கணும். சீரிட்டு இருந்தால் நாங்கள் பயன்படுத்த முடியாது, அது எந்த கணத்திலும் ஞாபகத்தில் இருக்கும். ஆகவே இப்போ இந்த முடிவிலுள்ள தள கடத்தி என்று சொல்லிக்கல, நாங்கள் இதில் அலகு நீளத்துக்கான ஏற்ற பெறப்படுத்தி என்று எடுக்க போகிறோம். முதல் நாங்கள் பரப்பில் சீராக பரம்பி இருந்தால் அங்கே ஏற்ற பெறப்படுத்தி என்று பார்த்துனாங்க. இங்கே அலகு நீளத்துக்கான ஏற்றம், அதாவது கூலோம் மீட்டர் -1 ஓரலகு நீளத்தில் பரம்பியுள்ள ஏற்றம் என்றதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஆகவே இங்கே லேண்ட் ஆண்ட கணியத்தை நாங்கள் கூடுதலாக பயன்படுத்த போகிறோம். பாருங்க, இதை மையமாகவும் இந்த என்ன கம்பியை மையமாகவும் இந்த அச்சாகவும் அதை சுற்ற ஆரையுடையதும் எல் நீளமுடையதுமான ஒரு உருளையை நாங்கள் கவுசின் மேற்பரப்பாக கருதுகிறோம். ஆகவே உங்களுக்கு தெரியும், இந்த உருளையினூடாக எல்லா பக்கமும் மின்விசை கோடுகள் சீராக இருக்க போகுது. ஆகவே கவுசின் தேற்றத்தை நாங்கள் அழகாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. சீரான பெரம்பல் சீரற்றிருந்தால் நாங்கள் பயன்படுத்த முடியாது, திருப்பவும் அதை ஞாபகப்படுத்திக் கொள்வது. ஆகவே அந்த வகையில் நாங்கள் பயன்படுத்தும் பொழுது அலகு நில கம்பியின் அலகு நிலத்துக்கான ஏற்றம், முதல் ஓரலகு பரப்பில் பரம்பி உள்ள ஏற்றம் சீரான பெரம்பல். இங்கே சீரான ஏற்றம் ஓரலகு நீளத்தில் உள்ள ஏற்றம் சீரானது. கடத்தியை சுற்றி அந்த கம்பியை அச்சாகவும் ஆரையும் எல் நீளமும் உள்ள உருளையை ஒன்றை கருதுக. அப்போ இந்த எல் நீளத்தை எடுக்கலாம், விரும்பினா ஓரலகு நீளத்தையும் எடுத்து நாங்கள் அந்த கவுசின் மேற்பரப்பாக எடுக்கலாம். ஆகவே அந்த வகையில் நாங்கள் எடுக்கல கவுசின் தேற்றத்தை பயன்படுத்துகிறோம். கவுசின் தேற்றம் என்றால் எங்களுக்கு தெரியும் என்ன, இப்போ இந்த உருளையின் மொத்த மேற்பரப்பு 2πrl இன்டு இ இன்டு எப்சிலன் நாட் வெற்றிடத்துக்கு தான் நாங்கள் கதைக்கிறோம். அதனுள் அடைக்கப்பட்ட ஏற்றம்
லேண்டா எல், ஒவ்வொரு நிலத்தில் லேண்டா, எல் நிலத்திலும் லேண்டா எல். ஆகவே இ சமன் லேண்டா ஓவர் 2π எப்சிலன் நாட் ஆர். அப்போ இந்த கோவைகள் எல்லாம் ஞாபகப்படுத்தி வைக்க வேண்டியது உங்கள்கிட்ட தேவை. இந்த முறை கூடி இறுதியாக நடந்த பல்வேறு வினாக்களில் கூடி நாங்கள் இந்த இதை பயன்படுத்திய வினாக்கள் அங்கு அமைந்திருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே கூடுதலாக இந்த 5வது கூடிய சந்தர்ப்பங்களில் கேள்விகள் அண்மை காலத்தில் கூடியதாக கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை நாங்கள் வடிவாக புரிஞ்சு சரி 5 விடயங்களை பற்றி பார்த்தோம். 5 விடயங்களிலும் அந்த கவுஸின் மேற்பரப்பு எவ்வாறு தெரிவு செய்த நாங்கள், அந்த தெரிவு செய்த நோக்கம் என்ன, இந்த கவுஸின் எப்போ பயன்படுத்தலாம் என்ற விடயங்களை நாங்கள் புரிஞ்சு கொண்டால் நாங்கள் வரப்போகிற கேள்விகளையும் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே அடுத்ததாக நாங்கள் முதலாவது கேள்வியாக பார்க்க போகிறோம். முதலாவது கேள்வியாக பின்வரும் அடைத்த பரப்புகளில் எதற்கு குறுக்கே தேறிய மீன்பாயம் நேர்பெருமானத்தை கொண்டிருக்கு? இப்போ உடனடியாக நீங்கள் எதுக்கு கீழே கீறுவீங்கள், எது உங்களோட மனதுக்குள்ள வர வேண்டியது? நான் ஏற்கனவே சொன்னான், என்ன குறித்த பரப்பை கருதினா அந்த பரப்பினூடான மின்வீசை பரப்பு தர மின்வீசைக்குள்ள நிற்கல தங்கியிருக்கு. மூடிய மேற்பரப்பென்றால் அடைக்கப்பட்ட ஏற்றத்தில் மட்டும்தான் தங்கியிருக்கு, பரப்பில் தங்கியிருக்க. ஆகவே இந்த அடைத்த மேற்பரப்புகளில், ஆகவே இதுக்குள்ள பார்க்க வேண்டியது அந்த பரப்பின வடிவம் இல்லை, அதுக்குள்ள தேறிய மீன்பாய நேர்பெருமானத்தை கொண்டிருக்கு. ஆகவே அதுக்குள்ள உள்ள ஏற்றங்கள் நேராக இருந்தால் மீன்பாயம் நேராக இருக்க போகுது. முதலாவது மறை, 2வது 0 தேறிய ஏற்றம், 3வதுல இல்லை, 4வதுல மறை -3, 5வதுல +q இருக்க போகுது. ஆகவே விடை 5வதாக கிடைக்கின்றது. ஓகே, ஆகவே இலகுவாக இந்த கேள்விகளை இப்போ நீங்கள் அந்த மூடிய அடைத்த பரப்பை பார்க்கணும், இல்லாட்டி கருதப்பட்ட 2ஐயும் பார்க்க வழிகிட்ட நீங்கள் முழு கேள்வியிலையும் இலகுவாக மிக இலகுவாக செய்து போடலாம். அநேகமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற கேள்விகள் இதாக இருக்கு. ஒரு மூடிய மேற்பரப்பு, கருதப்பட்ட பரப்பு, 2ஐயும் பார்ப்போம். அடுத்தடுத்த சில கேள்விகளை நாங்கள் பார்ப்போம். இன்னொரு உதாரணத்தினூடாக பார்ப்போம். இப்போ 2வது உதாரணத்தை பாருங்கள். எஸ் என்பது ஒரு கௌச மேற்பரப்பு, எஸ் என்பது, Q என்பது அதனுள் உள்ள இருக்கும் மின்னேற்றமாகும். மேற்பரப்பு எஸ்ஸின் ஊடாக தேறிய மீன்பாயம் φ பற்றிய பின்வரும் கூட்டுகளை கருது. பரப்பு எஸ்ஸினால் உண்டாக்கப்படும் கனளவு அதிகரித்தால் φ அதிகரிக்கும். ஆகவே இங்கும் என்ன உங்களுக்கு தந்திருக்க என்ன, கௌச மேற்பரப்பு ஒரு மூடிய மேற்பரப்பு. மேற்பரப்பு எஸ் என்றது என்ன, ஒரு மூடிய மேற்பரப்பு. வெளிச்செல்லுகின்ற மின்பாயம் அதனுள் அடைக்கப்பட்ட ஏற்றத்துக்கு மட்டும்தான் தங்கியிருக்கு, அதில் அடைக்கப்பட்ட ஏற்றத்தில் மட்டும், வேறு ஒன்றிலுமே தங்கியிருக்கு. ஆகவே முதலாவது கூற்று பிழையானது என்று தெரியும். 2வது பார்த்த ஏற்றம் Q ஆனது எஸ்ஸுக்கு அண்மையில் கொண்டு செல்லப்படும் பொழுது, அப்போ எஸ்ஸுக்கு அண்மையில் கொண்டு செல்லப்படுகிற, இப்போ இதிலிருந்து எல்லா பக்கமும் மின்விசை கோடுகள் வெளியேறும், என்ன எல்லா பக்கமும் சீராக வெளியேறும். ஆகவே இப்படி வெளியேறினா இந்த கருதப்பட்ட பரப்பினூடாக வெளிச்செல்லுகின்ற மொத்த மின்விசைகள் எண்ணிக்கையை மாற்ற முடியாது. ஆனால் இதுக்கு அண்மையில் இந்த குறித்த இந்த பரப்பு எடுத்தா அல்லாடி அங்காள பரப்பு எடுத்தா இப்போ பரம்பல் சீராக இருக்கா. ஒவ்வொரு இடத்திலும் கருதப்பட்ட பரப்பினூடாக வெளிச்செல்லுகின்ற மின்விசைகள் எண்ணிக்கை மாறும். ஆகவே மீன்பாயம், அந்த கருதப்பட்ட பரப்பினூடான மீன்பாயம் மாறும், மொத்த மீன்பாயம் மாறாது. ஏன்னா அதை அடைக்க எங்கே போனாலும் அதுக்குள்ள உள்ள ஏற்றம் தான், அதுக்குள்ள வெளியேற மின்விசைகள் எண்ணிக்கை மாற்ற முடியாது. மிக தெளிவாக விளங்கிட்டு நீங்கள் வரப்போகிற எல்லா களியிலும் எடுத்து பாருங்க, சிம்பிளாக இலகுவாக அங்கே அதில் என்ன இருக்குன்னு தெரியாமலே களியில் ஆன்சர் பண்ணக்கூடிய. ஆகவே என்ன சொல்லியிருக்கு, அண்மையில் கொண்டு செல்லப்படும் பட்டால் φ அதிகரிக்கும், இல்லை, இது மூடிய மேற்பரப்பு. ஆகவே அதிகரிக்கும் என்ற கூற்று பிழையாக இருக்கு. மேற்பரப்பு எஸ்ஸின் வடிவம் மாற்றப்பட்டாலும் φ மாறாமல் இருக்கு. ஆகவே நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே மாறினால் வெளியேற மின்விசை கோடுகள் எண்ணிக்கை மாற்றம் அடையுதா? இல்லை. ஆகவே வடிவம் மாற்றப்பட்டாலும் பரப்பில் மொத்த அங்கே அடைக்கப்பட்ட ஏற்றத்தில் மட்டும்தான் தங்கியிருக்கு. ஆகவே மாற்றம் அடையாது. ஆகவே விடை 3வது விடையாக உள்ளது.
ஆகவே இவ்வாறு நாங்கள் சிம்பிளாக இலகுவாக கேள்விகளை அணுகிறதுக்கு நிச்சயமாக வரைவிலக்கணங்கள் கோட்பாடுகளை மிக தெளிவாக புரிஞ்சு வைச்சால் எளிய நடையில் இலகுத்தன்மையாக கொஞ்சம் அதில் கவனம் எடுத்துட்டீங்களோ நாங்கள் கேள்விகளை இலகுவாக போகலாம். இன்னொரு விடைக்கு வரும். இந்த கேள்விகளை பொறுத்தவரையில் இது ஒரு விதத்தில் சில நிலைமை இருக்குது, சிக்கலான கேள்வியாக சிந்திக்கக்கூடிய நிலை இருந்தது. இப்போ இந்த கேள்வியை பார்த்தா ஏதோ ஒரு கஷ்டமான கேள்வி. நான் ஏற்கனவே இந்த கேள்வியை தெரிவு செய்யப்பட்ட நோக்கம் இந்த நியம மீன்பாயம். அப்போ இது எங்கண்ட இதில் தொடர்ந்து எதை மீன்பாயம், இங்கே கியூன்றது மீன்பாயமா அல்லது கியூங்களை எப்சிலான் நாட் என்றது எங்களுக்கு எக்ஸாமில் வார பக்கம் இருக்குது. ஆகவே ஆனால் இப்போ நியம மீன்பாயம் என்றது அடைக்கப்பட்ட ஏற்றம், அந்த க்ளோஸ் சிஸ்டம் என்று அடைக்கப்பட்ட ஏற்றம். ஆகவே அல்லது என்று போட்டுக்கு நாங்கள் கியூவை மட்டும் கருதலாம். சரிப்பா, உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு சதுரமுகியின் மூலைகளில் ஒன்றில் ஒரு புள்ளி ஏற்றம் கியூ வைக்கப்பட்டுள்ளது. இம்மின்னேற்றத்தின் விளைவாக சதுரமுகியின் மேற்பரப்பு ஏபிசி நூடாக உள்ள மீன்பாயம். இந்த ஏபிசி நூடாக மீன்பாயத்தை பற்றி கேட்டு அப்போ நான் ஏற்கனவே சொன்னான், கவுசின் தேற்றத்தை நாங்கள் பயன்படுத்தணுமெண்டா அந்த கருதப்பட்ட பரப்பினூடாக பரம்பல் எல்லா பக்கமும் ஒரே சீராக இருந்தால் தான் அந்த கவுசின் தேற்றத்தை இலகுவாக புரிஞ்சு கொள்ளலாம், பயன்படுத்த முடியும். ஆகவே நாங்கள் என்ன செய்ய போகிறோமெண்டா இந்த புள்ளியேற்றத்தை மையமாக கொண்டு இந்த பரப்பினூடாக வெளிச்செல்லுகின்ற மின்விசை கோடுகளை சிந்திக்கிறதுக்கு அதை மையமாக கொண்டு ஒரு கன உருவ நாங்கள் கற்பனை பண்ண போகிறோம். எப்படி? அதாவது அதை மையமாக கொண்ட கன உருவ கற்பனை பண்ணினா பாருங்கோ, இதை உள்ளுக்குள்ள மையமாக இருக்குது. ஆகவே இப்படி நாங்கள் எடுக்கல, சரியா? இந்த மாதிரி ஒரு கன உருவ கற்பனை பண்ணிக்கல. இப்போ சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இந்த கியூ அண்ட் ஏற்றத்தில் இருந்து இந்த ஏ பரப்பினூடாக வெளிச்செல்லுகின்ற மின்விசை கோடுகளின் எண்ணிக்கை இந்த ஒவ்வொரு பரப்பையும் எடுத்து பார்த்தா அதுக்குள்ள போகிற மின்விசைகள் எண்ணிக்கை என்னவா இருக்க போகுது? சமனாக இருக்க போகுது. ஆகவே இப்போ இதுக்குள்ள உள்ள மீன்பாயத்தை பற்றி கேட்டால் இந்த ஒரு பக்கத்தில் இங்கே 1 2 3 4 ஒரு பக்கம் 6 பக்கம் 24. 24 ஒரு பக்கத்தினூடாகத்தான் மீன் பாயம் வெளியேறப்போ. ஆகவே எங்களுக்கு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு மீன் பாயம் என்றது இந்த 24 ஒரு பங்கு என்ன மொத்த ஏற்றம் கியூ. ஆகவே ஒரு பக்கத்தினூடாக வெளிச்செல்லுகின்ற மீன் பாயம் என்றா by 24 என்றதை இலகுவாக எடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே பாருங்கோ, இதை மையமாக கொண்டு ஒரு சதுரமுகியை கருதுகிறோம். அந்த சதுரமுகியை கருதும் பொழுது இந்த பரப்பு போல் வெளிக்காட்டப்பட்ட மொத்த மேற்பரப்பின் அளவு 24A ஆக இருக்க போகுது. 24 ஒரு பக்கம் 4 6 பக்கமும் 24. அந்த 24 ஒரு பங்கினூடாக ஏற்ற முடிகிறப்போ. ஆகவே Q/24 என்றது இலகுவாக நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கு, இலகுத்தன்மையாக. ஆகவே அந்த கவுசின் தேற்றத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்தலாம், என்ன மாதிரி என்றதை நாங்கள் இதில் விளங்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே Q/24 அல்லது நாங்கள் அந்த பாயம் நியம மீன் பாயம் என்று கருதினா Q/24 அல்லது Q/24 எப்சிலான் நாட். ஆகவே நாங்கள் இந்த பக்கத்தை விடாமல் இனிமேல் நாங்கள் இதைவே கதைச்சு கொள்ளலாம் என்றது இந்த கேள்வியினூடாக எங்களுக்கு புரியுது. ஆகவே அடுத்ததாக இன்னொரு கேள்வியை பார்த்தா, இந்த கேள்வியும் சிக்கலான கேள்வியா? இல்லை, இலகுவான கேள்விதான். ஏன்? ஒவ்வொன்றும் ஒரு பக்கத்தில் சீரான பரப்படுத்தி சிக்மாவியுடைய ஒரு பெரிய கடத்தா தளத்தகடுகள் உருவில் காணப்படுகின்றவாறு ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக உள்ளன. புள்ளி பியில் மீன்பிழைச்சரி, இந்த புள்ளி பியில் மீன்பிழைச்சரி. ஆகவே உங்களுக்கு தெரியும், இதிலிருந்து மின்விசை கோடுகள் எல்லாம் வெளியே போது இதில் மின்விசை கோடுகள் எல்லாம் வெளிநோக்கி செல்லும். அது மாதிரி இஞ்சாலையும் வெளிநோக்கித்தான் செல்லும். மொத்த ஏற்றங்கள் ஒன்று தள்ளும், வெளிநோக்கித்தான் செல்லும். உள்ளுக்குள்ள மின்விசை கோடு இருக்காது.
ஆகவே நாங்கள் ஒரு உருளையை கற்பனை பண்ணினா, கவுஸின் மேற்பரப்பாக கருதினா, நான் சொன்ன இந்த பரப்புக்கு சமாந்தரமாக ஒரு பரப்பை கருதுகிறோம். ஆகவே ஏற்கனவே நீங்கள் பெற்ற தெரியும், ஒரு சமாந்தர கடத்திக்கு அண்மையில் என்ன எங்களுக்கு கவுஸின் தேற்றத்தை பயன்படுத்தினா உடனடியாக செய்யாமலே விடைக்கு போயிடலாம். என்ன வரப்போகுது? சிக்மாவுங்களே, இதை நாங்கள் ஏற்கனவே பார்த்து நாங்கள் அதிலிருந்து எங்களுக்கு தெரிகின்றது. ஆகவே சிக்மாவுங்களே எப்சிலன் நாட் என்ற விடயம் எங்களுக்கு கிடைக்குது, இலகுவாக கிடைக்குது. ஆகவே எவ்வாறு இந்த கவுஸ் தேற்றத்தை புரிஞ்சு வைப்பதன் மூலம் எவ்வாறு இலகுவாக அந்த கேள்வியை போகலாம் என்றதை நாங்கள் இதன் மூலம் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு கேள்வியையும் நாங்கள் பார்த்தோம். நான் இப்போ 2 விடயத்தை பற்றி திருப்ப சொன்னேன். குறித்த பரப்பினூடாக வெளிச்செல்லுகின்ற மின்விசை கோடுகள், மூடிய மேற்பரப்பினூடாக செல்லுகின்ற மின்விசை கோடுகள், மூடிய பரப்பினூடாக வெளியேறுகிற மின்விசை கோடுகள், மின்பாயம் அதுக்குள் அடைக்கப்பட்ட ஏற்றத்தில் தங்கியிருக்கு. குறித்த பரப்பினூடாக வர மின்விசை கோடுகள் எண்ணிக்கை பரப்பு தர அதுக்குள்ளே போகிற மின்விசை கோடுகள் எண்ணிக்கையில் தங்கியிருக்கு. ஆகவே இந்த கேள்வி ஒரு நல்ல உதாரணமாக இருக்குது, அதை விளங்கப்படுத்துறது. ஆரையுடைய ஒரு கோள கவுஸின் மேற்பரப்பினால் ஒரு Q ஏற்றம் சூழப்பட்ட 3 நிலைமைகள் ABC, மூடிய மேற்பரப்புன்னு தான் சொல்லியிருக்கு, உருக்களில் காட்டப்பட்டுள்ள கவுஸ மேற்பரப்பின் இடது வலது அரைக்கோள பிரிவுகளின் ஊடாக, இப்போ கருதினது இடது வலது அரைக்கோளத்தை தான் கருத சொல்லியிருக்கு, பிரிவினூடாக உள்ள மீன்பாயங்கள் முறையே φL φR எனின், இந்த இஞ்சால போகிறது φL, இஞ்சால போகிறது φRன்னு தந்திருக்கு மீன்பாயம் எனின், φL φR பற்றிய பின்வருவற்றில் இது உண்மையானது. ஆகவே நான் மையத்தையே மையத்திலே எடுக்க வெளிக்கிட்டா மீன்பாயம் என்னத்தில் தாங்க இருக்கு? அதற்குள்ள அடைக்கப்பட்ட ஏற்றத்தில். ஆகவே மையத்தில் இருந்தால் எல்லா பக்கமும் சீராக மின்விசை கோடுகள் செல்லும். ஆகவே நாங்கள் கவுஸின் தேற்றத்தையும் எடுக்கலாம். இதை பயன்படுத்தி கவுஸின் தேற்றத்தை எடுத்தால் இதனூடாக வெளிச்செல்லுகின்ற மொத்த மின்பாயம் என்றது சிக்மாவுங்களே எங்களுக்கு 5 சமன் கியூங்கில் எப்சிலன் நாட். முதல் நான் இது பாயம் என்றது கியூ அல்லது கியூங்கில் எப்சிலன் நாட். ஆகவே மொத்தமாக வெளியேறது கியூங்கில் எப்சிலன் நாட்டாக இருக்க போகுது, மொத்தமாக வெளியேறது. அப்போ அரைவாசியை நாங்கள் இந்த பகுதியை கருதினா இந்த 2 பகுதிகளால் போகிற மின்விசைக்குள்ள எண்ணிக்கை சமன், மொத்தமாக கியூங்கில் எப்சிலன் நாட் ரெண்டா, இங்கே அரைவாசி கியூங்கில் 2 எப்சிலன் நாட்டாக இருக்க போகுது. இஞ்சால வாரதும் இப்போ இதில் சமச்சீரக இந்த கருதப்பட்ட பரப்பினூடாக அப்போ இந்த பரப்பை கருதைக்குள்ள மீன்பாய் மூடிய பரப்பு இல்லை, இப்போ கருதுறது இந்த φLன்னு இந்த கருதப்பட்ட அரைவாசி பரப்பு. ஆகவே இங்கே பாருங்க, இப்போ இதில் கூட பார்த்தோன்னே தெரியும் மீன்விசை கோடுகள் எங்களுக்கு இந்த மாதிரி போகுது, சீராக நாங்கள் எடுத்தால் இப்போ எந்த பரப்பினூடாக வெளிச்செல்லுகின்ற மின்விசை கோடுகள் எண்ணிக்கை கூடவாக இருக்க போகுது, இந்த அரைவாசி பரப்பினூடான மின்விசை கோடுகள் எண்ணிக்கை கூடவாக இருக்க போகுது. ஆகவே மின்பாயம் கூடவாக இருக்கும். அப்போ இதுக்குள்ள இஞ்சால இஞ்ச பரப்பில் தாங்க இருக்கு, இந்த பரப்பினூடாக வெளிச்செல்லுகின்ற மின்பாயம் அதிகமாக இருக்கின்றது, இஞ்சால வார மின்பாயம் குறைவாக இருக்கு. ஆகவே இங்கே நான் முதல் இதையே தெரிவு செய்துட்டேன், இந்த அரைவாசியை விட கியூங்கில் 2 எப்சிலன் நாட்டை விட இஞ்சால இருக்கைகளை கூடவாக இருக்கு. அதே மாதிரி இதில் இருக்கையில் எங்கே கூடவே இருக்க போகுது, இதே மாதிரி நாங்கள் மின்விசை கோடுகளை பார்த்தா எங்கே கூடவாக இருக்க போகுது, இஞ்சால பக்கம் கூடவே இருக்க போகுது, வலது பக்கம் கூடவே இருக்க போகுது, இடது பக்கம் குறைவாக இருக்க போகுது. ஆகவே விடையை நீங்களே தெரிவு செய்யலாம். இந்த இடத்துல 2 பக்கம் சமனாக இருக்கு, கருதப்பட்ட பரப்பினூடான மின்விசை எண்ணிக்கை சமனாக இருக்கு. இங்கே கருதப்பட்ட அரைவாசி 2 பக்கம் பரப்புகள் சமன், அரைவாசி பரப்புகள் 2 பரப்புகள் சமனாக இருக்கு, எண்ணிக்கை மின்விசை கூட எண்ணிக்கையில் தாங்கி இருக்கு. இங்கே மின்விசை கொள்ள எண்ணிக்கை கூட, ஆகவே மீன்பாயம் கூட இதை விட. ஆகவே அந்த வகையில் என்ன விடைக்கு போகலாம் என்றதை நீங்களே முடிவு செய்யலாம். ஆகவே இந்த திருப்ப நான் ஒரே கருத்தை திருப்ப வலியுறுத்துறேன். ஒரு கருதப்பட்ட பரப்பை கருதும் பொழுது அங்கே அந்த கருதப்பட்ட பரப்பு அதனூடான மின்விசை கோடுகள், மூடிய மேற்பரப்பை கருதும் பொழுது அதுக்கு உள்ள ஏற்றம். இந்த ஒரு விடயத்திலேயே நாங்கள் எவ்வளவு கேள்வியில் மிக இலகுவாக இந்த கேள்விகளெல்லாம் அந்த கருத்தை நாங்கள் புரியாட்டி இந்த கேள்வி ஒரு கடின கேள்வியாக மாறும், அவ்வளோதான். ஆகவே இந்த வகையில் விடையை நாங்கள்
இரண்டாவது விடைய பெறக்கூடியதாக அமைகின்றது. இரண்டாவது விடை இலகுவாக பெற. இப்போ நடு என்றால் சீரான பெரம்பல், இஞ்சால பெரம்பல் வித்தியாசப்படும். இப்போ இந்த இடத்துல வச்சு கொண்டு தான் கவுசின் தேற்றத்தை பயன்படுத்தலாம். இஞ்சை வச்சு கவுசின் தேற்றத்தை நாங்கள் பயன்படுத்தி காண்பது கடினமான வேலை, அது எங்களுக்கு இல்லை. ஆகவே சீரான பெரம்பலுக்கு தான் எங்களுக்கு கவுசின் தேற்றம் என்றதை நாங்கள் இதில் புரியக்கூடிய இருக்கு. அதே இதில் கருதப்பட்ட பரப்பினூடாக வெளிச்செல்கின்ற மீன்பாயத்தை பற்றி இங்கே சிந்திக்கக்கூடிய இருக்கு. ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் இலகுவாக புரிஞ்சுவதன் மூலம் இந்த பகுதியை இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்த கவுசின் தேற்றத்தின் விடயங்களை நாங்கள் கூடுதலாக இலகுவாக இந்த கேளியல் மூலம் மிகுதி நீங்கள் பாஸ் பேப்பர்லையோ இல்லாடி பரப்புற கேளியில் இனிமேல் எடுத்து செய்து பார்க்கல, உங்களுக்கு தெரியும் அந்த இலகுத்தன்மை. ஆகவே மீன்பாயம் என்றது எப்போ அடைக்கப்பட்ட ஏற்றத்தில் தங்கியிருக்கு, எப்போ கருதப்பட்ட பரப்பு மின்வீசுகளுடன் எண்ணிக்கையில் தங்கியிருக்கின்றதை இந்த 5 வினாக்களை பார்த்தோம், புரிஞ்சு கொண்டிருப்பீர்கள். அடுத்ததாக நாங்கள் மின் அழுத்தத்துக்களை உட்புகுவோம். இந்த மின் அழுத்தம் என்றது என்ன? ஒவ்வொரு வரைவிலக்கணங்கள் மிக தெளிவாக ஞாபகப்படுத்துகின்ற ஒரு அழுத்தம் என்றது என்ன? ஏற்கனவே ஈர்ப்பு அழுத்தம், இப்ப மின் அழுத்தம். அழுத்தம் என்றது நான் சொன்ன ஒரு செய்யப்பட்ட வேலை, அது ஒரு எண்ணிக்கணியம். அழுத்தம் என்றது ஒரு வேலை. எவ்வாறு அழுத்தம் வரவிலக்கணம்? இங்கே முடிவிலிருந்து மின்புலத்தில் உள்ள ஒரு குறித்த புள்ளிக்கு ஒரு அலகு ஏற்றத்தை கொண்டு வர செய்ய வேண்டிய வேலை என்றதை நாங்கள் மின்புலம் ஒன்றில் உள்ள ஒரு குறித்த புள்ளிக்கு முடிவிலில் இருந்து 1 கிலோ நேரேற்றத்தை கொண்டு வருவதில் மின்புலத்துக்கு எதிராக செய்யப்படும் வேலையின் அக்குறித்த புள்ளியில் மின் அழுத்தம் எனப்படும். 1 கூலோம் நேரேற்றத்தை என்று எடுத்து வச்சிருக்கிறோம். எப்படி வரவிலக்கணத்தை கொடுத்து வச்சிருக்கிறோம். இந்த முடிவிலில் இருந்து 1 கூலோம் ஏற்றத்தை கொண்டு வர்றதுக்கு செய்யப்பட்ட வேலை மின் அழுத்தம் என்று சொல்கிறோம். இது எவ்வாறு இந்த வரவிலக்கணத்தை புரியலாமன்றதை பின்னர் படித்த அப்புறம் விளங்கி கொள்ளலாம். என்ன புரிஞ்சு ஞாபகப்படுத்தி வச்சு கொள்ளலாம். எவ்வாறு அதை இலகுவாக, ஏன் முடிவிலில் என்ன, முடிவிலில் அழுத்த சக்தி பூச்சியம் என்றதை நாங்கள் இப்போ சிந்திப்போம், என்ன மாதிரி என்றதை பற்றி யோசிப்போம் பின்னுக்கு. ஆகவே முடிவிலே இருந்து ஒரு கூலோமேற்றத்தை மின்புலத்தில் உள்ள குறித்த புள்ளிக்கு கொண்டு வர செய்ய வேண்டிய வேலை தான் மின் அழுத்தம் என்றது வரையறுக்கப்படுது. சரியா? ஆகவே மின் அழுத்தம் என்றது ஒரு சக்தி. ஆகவே நான் Q ஏற்றம் முடிவிலிருந்து ஒரு குறித்த புள்ளிக்கு கொண்டு செல்வதில் மின்புலத்துக்கு எதிராக செய்யப்படும் வேலை W ஜூல் ஆயின் அக்கு குறித்த புள்ளியில் அழுத்தம் என்ன? 1 கூலோம் என்றதான் V என்றால் Q கூலத்தை கொண்டு வர செய்யப்பட்ட வேலை என்னவாக இருக்கு? W/Q. அதான் மின் அழுத்தம். அலகு அலகு நாங்கள் ஜூல் கூலோ மைனஸ் ஒன்று சொல்ல போகிறோம். எஸ்ஐ அலகாக நாங்கள் வோல்ட்டாக அதுக்கு சிறப்பு பேரை கொடுத்து வச்சிருக்கிறோம். ஆகவே ஜூல் கூலோ மைனஸ் அல்லது வோல்ட், நாங்கள் எஸ்ஐ அலகாக வோல்ட்டை தான் பயன்படுத்த போகிறோம். மின் அழுத்தத்துக்குரிய அலகு வோல்ட். அங்கே ஈர்ப்பு அழுத்தத்துக்குரிய அலகு ஜூல் பர் கிலோகிராம் என்று பார்த்தினாங்க. இங்கே கூலோ மைனஸ், ஆனால் அதுக்கு சிறப்பு பேர், அங்கே அதே பேரை வச்சுக்கொள்கிறோம். சரி, அதுக்கு சிறப்பு பேர் இல்லை, இங்கே வோல்ட். ஆகவே இந்த விடயத்திலிருந்து ஒரு புள்ளியேற்றத்தினால் ஏற்படுத்தப்படும் அழுத்தம் என்றால், ஒரு புள்ளியேற்றம் ஒன்று இருக்கு, அழுத்தம் தரப்படும் என்று தான் படிக்க போகிறோம். அது எவ்வாறு பெற்றதுன்றது எங்கண்ட சிலபஸுகளே இல்லை. ஆகவே ஞாபகப்படுத்தி வைக்க போகிறோம். எவ்வாறு Q1 ஏற்றத்தால் R தூரத்தில் உள்ள ஒரு புள்ளி Pயில் அழுத்தம் V ஆக இருந்தால் V சமன் என்ன? Qவின் கீழ் 4πε0 R ஆல் தரப்பட போகுது. V சமன் Qவின் கீழ் 4πε0 R ஆல் தரப்படும். ஆகவே இந்த சமன்பாட்டில் இருந்து R டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆக R முடிவிலி தூரத்துக்கு போகல அழுத்தம் என்னவாக போகுது? பூஜ்ஜியம். அழுத்தம் பூஜ்ஜியமாக போகுது. ஆகவே அந்த முடிவிலிருந்து நாங்கள் குறித்த புள்ளியை கொண்டு வர அழுத்தத்தை என்ன, இது முதலாவது முடிவில் அழுத்தம் பூஜ்ஜியம் என்று சொல்ல போகிறோம். அலகு அந்த முடிவில் அழுத்தம் பூஜ்ஜியத்தை வச்சுக்கொண்டு வேறு என்ன மாதிரி சிந்திக்கலாம்ன்றதை பற்றி அடுத்த கட்டமாக யோசிப்போம். ஆகவே இது தரப்படும்.
தரப்படும் என்றதை எடுத்துக்கொள்கிறோம். ஆகவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு எண்ணி கணியம், அழுத்தம் என்றது ஒண்ணி கணியம். அப்போ புள்ளி ஏற்றங்களின் பரம்பல் காரணமாக குறித்த புள்ளியில் மின் அழுத்தம் பல இடங்களில் ஏற்றங்கள் பரம்பி இருக்கு. குறித்த புள்ளியில் உள்ள மின் அழுத்தம் என்ன என்று பார்த்தால், அழுத்தம் எண்ணிக்கணியம் என்பதால் குறித்த புள்ளியில் மின்னழுத்தம் தனித்தனி ஏற்றங்களால் வரும் அழுத்தங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். அந்த அர்த்தம் என்ன? இப்போ உங்களுக்கு இந்த சமன்பாடு தெரியும். இப்போ ஒரு புள்ளி இதில் Q1 ஏற்றம் இருக்கு, Q1 ஒரு குறித்த புள்ளியில் அழுத்தம் தேவை P. இந்த ஏற்றத்திலேருந்து இந்த தூரம் R1 தூரத்தில் இருக்கு. இன்னொரு ஏற்றம் இங்கே இருக்கு Q2, அதுக்கான தூரம் R2. இன்னொரு ஏற்றம் இருக்கு இங்கே Q3 R3. இன்னொரு ஏற்றம் இங்கே இருக்கு Q4 R4. இப்படி பல ஏற்றங்கள் பரம்பி இருக்கு இந்த குறித்த புள்ளியில் மின் அழுத்தம் என்றால் என்னென்று பார்க்கறதுக்கு. ஆகவே என்ன செய்ய போகிறோம்? ஒவ்வொன்றே Q1 அதாவது இந்த ஏற்றத்தால் Pயில் விளைகிறது Q1 4πε0 R1 ரெண்டு பேர். அதே மாதிரி Q2 4πε0 R2, Q3 4πε0 R3, Q4 4πε0 R4 என்ற வடிவத்தில் அமையும். ஆகவே நாங்கள் அதை பொதுவான வடிவத்தில் 1/4πε எடுத்தால் 1 to n ஏற்றங்கள் இருந்தால் இந்த வடிவத்தில் எழுதி கொள்ளலாம். ஆகவே ஏற்றங்கள் அவ்வளோத்தையும் நாங்கள் கூட்டி எடுக்கிறது மூலம் n புள்ளி ஏற்றங்களுக்கு தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம் இதில். ஆகவே n புள்ளி ஏற்றங்களுக்கு இந்த பெறுமதி எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்குது. சரியா? n புள்ளி ஏற்றங்களுக்கு நாங்கள் இதை நேரடியாக எண்ணிக்கணியம் என்றபடியாக கருதப்பட்ட புள்ளியில் நாங்கள் அதை இலகுவாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும். ஆகவே அடுத்ததாக மின் அழுத்த சக்தி. இந்த மின்னழுத்த சக்தி என்றது நாங்கள் என்ன இப்போ மின் அழுத்த சக்தி என்றது என்ன? மின்புலத்தில் ஒரு புள்ளியிலிருந்து குறித்த ஏற்றத்தின் அழுத்த சக்தி என்பது முடிவிலிருந்து குறித்த புள்ளிக்கு அவ்வேற்றத்தை கொண்டு வருவதில் மின்புலத்துக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையின் அளவாகும். ஆகவே ஒரு புள்ளியில் அழுத்தம் V என்றால் குறித்த புள்ளியில் உள்ள மின் அழுத்த சக்தி நாங்கள் P என்று சொன்னோம். ஏற்கனவே W என்று சொன்னது தான் இங்கே குறிக்கிறோம் Q/V. ஆகவே நாங்கள் இதன் தொடர்ச்சியாக நாங்கள் என்ன சிந்திக்க வேண்டிய விடயங்கள் இருக்குது. இன்று அழுத்தங்களை பற்றி சிந்திச்சிருக்கிறோம். அழுத்த சக்தி, மின் அழுத்த சக்தி என்று பற்றி கழிச்சிருக்கிறோம். இந்த மின் அழுத்தம் என்றது ஒரு வேலை, புள்ளி ஏற்றங்களால் விளைகிற அழுத்தத்தை பற்றி நாங்கள் சிந்திச்சிருக்கிறோம். இதன் தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த இன்னும் ஒரு இதன் மூலம் நாங்கள் இதை பற்றிய விடயங்களை பற்றி நாங்கள் சிந்திக்கிறதுக்கு எனக்கு என்ன இதை பற்றிய கேள்விகள் இதன் பயன்பாடுகள் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்ற விடயங்களை பற்றி நாங்கள் பின்னர் ஆராய வேண்டிய தேவை இருக்கு. ஆகவே இன்று இந்த அழுத்தம் என்றது என்ன? இது ஒரு வேலை, அலகு ஏற்றத்தில் செய்யப்பட்ட வேலை என்ற கருத்தையும் எடுத்துக்கொண்டு வருங்காலத்தில் இந்த வேலை அழுத்த சக்தி வேறுபாடு என்றது என்னன்றதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். இப்போ நீங்கள் பொதுவாக நீங்கள் அடுத்ததை யோசித்து கொண்டு வர வேண்டிய விடயம் என்ன? இப்போ ஒரு திணிவை நான் இங்கிருந்து மேலே கொண்டு போகல இந்த ஈர்ப்பு புலத்துக்கு எதிராக வேலை செய்கிறேன். அப்போ இங்கே சக்தி கூட, இங்கே சக்தி குறைவு. அப்போ இங்கே இதுக்கு எதிராக வேலை செய்யல சக்தி அதிகரிக்குது. இங்கேருந்து சக்தி கூடிய இடத்துலேருந்து குறைஞ்ச இடத்துக்கு விரைகளை கீழே வரும் பொழுது என்ன நடக்குது? சக்தி குறையுது. அப்போ நான் இதிலேருந்து இங்கே கீழே வரும் பொழுது ஒரு திணிவு சக்தி மறையாக இருக்க போகுது. என்ன? சக்தி குறைவடையுது. அழுத்தம் கூடிய இடத்துலேருந்து அழுத்தம் குறைஞ்ச இடத்துக்கு. அதே மாதிரி அழுத்தம் குறைஞ்ச இடத்துலேருந்து கூடிய இடத்துக்கு போய்க்கல செய்யப்பட்ட வேலை ப்ளஸ் ஆக இருக்க போகுது. ஆகவே இந்த மாதிரியான விடயங்களை அடுத்த கட்டத்தில் நாங்கள் அடுத்த பாடத்தில் என்ன சிந்திச்சு என்ன மாதிரி இந்த அழுத்தத்தை நாங்கள் இலகுவாக சிந்திக்கலாம். இந்த நான் இன்று சொன்ன விடயத்தை சிந்திச்சு கொண்டு நாங்கள் அடுத்த முறை இதை பற்றி என்ன விளக்கமாக என்ன சொல்கிறேன், இங்கே இருந்து கீழே இருந்து மேலே கொண்டு ஈர்ப்பு புலத்துக்கு எதிராக இதே போன்ற விடயம் என்ன இங்கே மின்புலத்தில் எப்படி பார்க்க போகிறோம். மின்புலத்துக்கு எதிராக என்ன, மின்புலத்தின் திசைக்கு எதிராக அழுத்தம் கூடுது குறையுது. மின்புலத்தின் திசை வழி இங்கே ஈர்ப்பு புலத்துக்கு எதிராக கூடுது, ஈர்ப்பு புலத்தின் திசை வழியே குறையுது. ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் எடுத்து
இந்த அழுத்தம் மீன்புலச்சரிவு என்ற தொடர்புகள் எல்லாம் எவ்வாறு அமையும் என்றதையும் அடுத்த பாடப்பிறப்பில் அழகாக இலகுவாக சிந்திக்கிறதுக்கு நீங்கள் நான் இன்று சொன்ன விடயத்தை சிந்தித்து கொண்டு அடுத்த பாடப்பிறப்பின் மூலம் நாங்கள் மிகுதியான விடயங்களை ஆராய்கிறதுக்கு எண்ணியுள்ளேன். ஆகவே மாணவர்கள் இவ்வளவு நேரம் நீங்கள் கற்ற விடயங்கள் நன்றாக புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இதை பற்றிய பூரண அறிவை பெற சேனல் NIE யூடியூப்பினூடாக நீங்கள் தொடர்ந்து அவதானிப்பதன் மூலம் மிக தெளிவான விளக்கத்தை பெறலாம் என நம்புகின்றேன். வணக்கம் மாணவர்களே.